வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. இந்த 2026 பட்ஜெட் வந்து நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆதிச்சநல்லூருடைய தொல்பொருள் இதை வந்து நீ கலாச்சார மையமாக அதுக்காக பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆதிச்சநல்லூருக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது வந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை நம்ம உலகுக்கு காட்டுவதற்காக ஒரு பெரிய வாய்ப்பு. 2023 கூட நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஆன்சைட்டில் உள்ள மியூசியம் அவங்க திறந்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ நிதி கொடுத்துருக்கிறது மூலம் கலாச்சார மையம் அமைக்கிறாங்க. இதனால உலக லெவலில் சுற்றுலாத்தலமாகவும் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதனால வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேருக்கு நமது நாகரிகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலம் அங்கே உள்ள பகுதியில் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக அமைய நான் நம்புகிறேன்.